வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயல் 2 10th தமிழில் இயல் 2 கேட்கிறதா என் குரல்ன்ற லெசனில் உள்ள அந்த நுழையும் முன்னில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உயிரின வாழ்வின் அடிப்படை வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா இயற்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உயிரின வாழ்வோட அடிப்படையாக இருக்கிறது வந்து இயற்கை. நாம் வந்து நம்பி இருக்கிறதும் நம்மள இருக்கிறதும், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறதும் வந்து இயற்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மூச்சு விடுறதுக்கு வந்து, அதாவது உயிரினங்களோட முதன்மை தேவையாக என்னென்ன இருக்குன்னா, மூச்சு விடுறதுக்கு வந்து காற்று, தாகத்துக்கு நீர், உறைவதற்கு நிலம். உறைவதுனா தங்குவது, அந்த இடம் நம்மளுக்குள்ள ஸ்பேஸ், அது வந்து நிலம். ஒளி வந்து கதிரவன், ஒளிக்கு வந்து கதிரவன். இதெல்லாம் வந்து உயிரினங்களோட முதன்மை தேவையாக இருக்குது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரின வாழ்வின் அடிப்படை வந்து இயற்கை. நாம் நம்பி இருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கை. அந்த உயிரினங்களோட முதன்மை தேவையாக இருக்கிறது வந்து மூச்சுக்கு காற்று, தாகத்துக்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன். இயற்கையின் கூறுகளில் வந்து காற்றோட பங்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறது காற்றை பற்றி தான். ஸோ அந்த இயற்கை நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமோ அதில் வந்து காற்றோட பங்கு வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து 2 டைப்பாக சொல்கிறாங்க. அதை மெல்ல தொட்டு சென்றால் வந்து அது வந்து தென்றல்னு சொல்கிறாங்க. இதே தூக்கி அடிச்சுட்டு போச்சுன்னா அது வந்து புயல்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.